தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கௌதமை போலீஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் போலீஸ் காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது கௌதம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, இல்லை உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கேட்டு நீங்கள் மிரட்டினதா அவன் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டான். அது மட்டும் இல்லை, அந்த லெட்டரில் உங்கள் பேரையும் எழுதி வச்சுருக்கான். அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே மதுமிதா ஷாக் ஆகுறாங்க. சாரிங்க, நான் அப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலன்னு இங்கே கௌதமக்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, ஸோ பரவாயில்ல விடு, நம்ம லாயரை வச்சு பார்த்துக்கலாம், உடனே நான் லாயர்கிட்ட பேசுகிறேன்னு கௌதம் சொல்ல, இல்லை நீங்கள் யாரையும் வெளியில் போய் பார்க்க முடியாது, ஸோ வீட்டிலனா இங்கே யாரை வேணாலும் வர வச்சு பாருங்கள், ஏன்னா அவரோட மனைவி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவருடைய உயிருக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் செம ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல அபிஷேக் மட்டும் காணும். ஸோ மதுமிதா சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ தன்னால தான் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் மதுமிதா ஒரு பக்கம் நிற்க, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்படி ஆச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் கௌதமி கிட்ட சொல்ல, சரி லாயரை பார்த்து நான் இதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன்னு சொல்லும்போது, சாரி சார், வீட்டுக்கு யாரை வேணாலும் வர வச்சு நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் வெளியில் போய் யாரையும் பார்க்க முடியாது, அவருடைய மனைவி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால உங்களை நாங்கள் ஹவுஸ் அரெஸ்ட் செய்கிறோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதாவது கழகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு இது மாதிரி இந்த ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. ஸோ மதுமிதா ஏதோ ஒன்று நினச்சி செய்ய இப்போது இங்கே கௌதம் மாட்டிக்க போகிறாரு. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து கௌதம் எப்படி வெடிப்பிக்க போகிறாங்க, மதுமிதா எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கௌதம் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. அதே சமயம் மதுமிதா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்மையை வர வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அபிஷேக் மாட்டலை, வேற ஒருத்தர் மேலே பழிய போட்டாருன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இந்த ஒரு விஷயத்தை இப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையை வெளியில் வர வைக்க தான். ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.